ஏன் ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒன்னு நினைச்சுக்கோங்க, மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எம்முடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கம் யாருக்குரிய பூமி? சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த பூமியில் கடுகளவு, ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது. அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம். அதுல என்ன சொர்க்கம் கிடையாது. அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான். எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான். அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும். நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ்.